பொருத்தம் கருதிய நூலாக்கத்தை செய்திருக்கின்ற எங்கள் அன்புக்கு உரித்தான மகாசேனன் இன்றைய நிகழ்வின் நாயகன் அவர்களை வாழ்த்திக்கொண்டு இங்கு நிகழ்வுக்கு தலைமுறையாற்றிக் கொண்டிருக்கும் அரசறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் கே.டி. கணேசலிங்கம், ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கும் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் கலாநிதி ஆர். திருமுருகன் ஐயா அவர்கள், நூல் அறிமுகத்தை தர இருக்கின்ற அரசறிவியல் துறை வருகை விரிவுரையாளர் சி. யோதிலிங்கம் அண்ணன், நூல் ஆய்வுரையை வழங்க இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், இங்கு கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் உரித்தாகட்டும். இன்றைக்கு காலையிலே கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்காக வெளிநாட்டிலிருந்து ஒரு வள நிபுணரை இங்கு வருகை தர இசைந்திருக்கக்கூடிய ஒரு தூதரகத்தை சேர்ந்த அதிகாரிகளோடு உரையாட கிடைத்தது. அது வெளிநாட்டு தூதரகம், ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த ஒரு தூதரக அதிகாரிகள். அவர்கள் எங்களிடம் பேசும்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தல் பற்றிய விடயத்திலே நாடு ஒரு வைப்ரேட்டட் மாட், ஒரு பதட்டமான பதகளிப்பான நிலையில் இருக்கிறது. சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒப்பீட்டளவிலே யாழ்ப்பாணம் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த அமைதிக்கு பின்னாலே பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த அமைதி எதை சொல்லி இருக்கிறது என்று இந்த தேர்தல் முடிவுகள் தான் எடுத்துக்காட்டப் போகின்றன. ஒரு வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மக்கள் நினைத்திருக்கிறார்களா, அல்லது எது சரியானது என்ற முடிவிலே மக்கள் அமைதியாக இருக்கிறார்களா, தங்களுடைய எதிர்காலம் பற்றிய அல்லது தங்களுடைய அடையாளம் பற்றிய ஒரு உறுதியான நிலைப்பாடுதான் அந்த அமைதியை தந்திருக்கிறதா என்ற பல வினாக்கள் எழுந்திருப்பதாக நான் அவரிடம் குறிப்பிட்டேன். உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே இன்றைக்கு இப்படியான ஒரு கருத்தரங்கில் நாங்கள் கூடியிருக்கின்ற போது இங்கு உரையாற்ற கிடைக்கின்ற அல்லது இங்கு வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் சமூகத்தை சென்றடையும் போது அந்த சமூகத்திலே இந்த கருத்துக்கள் எப்படியான விளைவுகளை அல்லது உணர்வலைகளை உருவாக்கும் என்பதிலே நாங்கள் கரிசனையாக இருக்கிறோம். உண்மையில் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட தற்போதைய அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மிகச்சரியான விளக்கம் புரிதல் மக்களிடம் தேவைப்படுகின்ற போது நான் நினைக்கின்றேன் இந்த நூல் வெளியீட்டினூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களும் இந்த நூல் கொண்டு வர இருக்கின்ற கருத்துக்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று நான் கருதுகின்றேன். இந்த நூலை நான் வாசிக்க கிடைக்கவில்லை என்ற போதிலும் கூட இந்த நூலின் தலைப்பு சொல்கின்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழத்தமிழர் அரசியல் என்பது மிக ஆழமான ஒரு நுண்மான் நுழைப்புணத்தை அது எடுத்துக்காட்டி நிற்கிறது. ஜனாதிபதி தேர்தல்களுக்கும் அல்லது இலங்கையிலே நடைபெறுகின்ற தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அல்லது அது எங்களை எந்த விதத்திலும் பாதிக்கப் போவதில்லை என்ற ஒரு நிலைப்பாடு கடந்த காலங்களிலே எங்களிடம் இருந்து வந்தது உண்மைதான். ஆனால் காலம், தேவை, அவசியம், வரலாறு, நாங்கள் கடந்து வருகின்ற போக்குகள் இவை யாவற்றையும் வைத்துத்தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இப்போதே இருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் எப்படியான வெளிப்பாடுகளை ஈழத்தமிழினம் வெளிப்படுத்த வேண்டும், எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதிலே மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களாக வரக்கூடிய அனைவருமே யாழ்ப்பாணத்தை மையம் கொண்டு தங்களுடைய பிரச்சார உத்திகளை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கு வருவது போல வாராந்தம் மாதாந்தம் அவர்களுடைய விஜயங்கள் இங்கு இடம்பெற்று வருகின்றன. மிக பரவலான சந்திப்புகளிலும் கலந்துரையாடல்களிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறான சூழலில் யாழ்ப்பாணம் அமைதியாக இருக்கிறது என்ற அவதானிப்புக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய பொருள் பொதிந்த
ஒரு நிலைப்பாடு மறைந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். இந்த நிலைப்பாடை வெளிப்படுத்துவதற்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக எதிர்வரும் தேர்தல் அமையலாம். ஆனால் அந்த போக்கு மக்கள் மத்தியிலே மிகச்சரியான வழியிலே, பொருத்தமான வழியிலே எடுத்தாளப்பட வேண்டியதும், அந்த போக்கிற்கு தேவையான அரசியல் வியாக்கியானங்களும் விளக்கங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாகும். அந்த வகையிலே இந்த நூலாக்கம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கும் என்று நான் கருதுகிறேன். அதனால்தான் இந்த நூலின் வெளியீடு என்பது ஒரு ஆக சிறந்த கால பொருத்தம் கருதிய வெளியீடு என்று நான் முதலில் குறிப்பிட்டேன். குறிப்பாக கடந்த கால ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழத்தமிழர்கள் எடுத்துக்கொண்ட வகிபாகம் அல்லது அவர்களுடைய வாக்குகள் பயன்படுத்தப்பட்ட விதத்திற்கும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே ஈழத்தமிழர்கள் எடுக்கவிருக்கின்ற வகிபாகத்திற்கும் அவர்களுடைய வாக்குகள் வெளிப்படுத்த இருக்கின்ற நிலைப்பாடுகளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டு ஒரு பரவலான அபிப்பிராய உருவாக்கம், கருத்துருவாக்கம் இடம்பெறுமானால் ஒரு வரலாற்று கடமையாக, ஒரு வரலாற்றின் வெளிப்பாடாக அந்த முடிவு எங்கள் மத்தியில் இருந்து எழுந்து வரும் என்பதிலே நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். அந்த நம்பிக்கையோடு தான் மகாசேனன் போன்ற எழுத்தாளர்களை, இளம் எழுத்தாளர்களை நாங்கள் வரவேற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மகாசேனன் இந்த தன்னுடைய 10 எழுத்துக்களை பத்திரிகைகளில் எழுதி வரும்போது உண்மையில் ஒவ்வொரு வாரத்திலும் அவர் எடுத்தாண்டு கொண்டிருக்கக்கூடிய விடயதானங்கள் மிகச்சரியாக, மிக பொருத்தமாக அந்தந்த காலங்களுக்கு உரிய தெளிவூட்டல்களை வழங்குவதாக அமைந்திருப்பதை நான் கண்ணுற்று வியப்படைந்திருக்கின்றேன். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவன் என்ற முறையிலும், வார பத்திரிகைகளுக்கு பொறுப்பாசிரியராக இருந்தவன் என்ற முறையிலும், வாரந்தோறும் 10 எழுத்து எழுதுவது என்பது உண்மையில் 10 எழுத்துக்கான வரைவிலக்கணமும் ஒரு தொடர்ச்சியான எழுத்தாற்றல், ஒரு தொடர்ச்சியாக எழுதி வருகின்ற போக்கு, அது அந்த எழுத்தாளரின் அந்த பத்திகளை எழுதக்கூடியவரின் குரலாக ஒலிக்கும் என்ற நம்பிக்கை, தொடர்ச்சியாக அந்த 10 எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவம், அந்த எழுத்துக்களில் வெளிப்படும் ஆற்றல், அவரது எழுத்துக்களில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, மக்களிடையான வரவேற்பு என பல விடயங்கள் சார்ந்துதான் 10 எழுத்துக்கும் செய்தி கட்டுரைகளுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. உண்மையில் 10 எழுத்து என்பது ஒரு வகையில் அதனுடைய தோற்றத்தையும் அடிப்படையாக கொண்டதுதான். ஆனால் இன்றுள்ள சூழலில் அந்த பத்தி, அந்த காலம் என்பது எங்களுடைய பத்திரிகைகளின் வடிவமைப்பிலே அது இல்லாமல் போயிருக்கின்ற காலகட்டத்திலே பக்கங்களில் அரை பகுதிக்கு எழுதினால் என்ன, முழு பகுதிக்கு எழுதினால் என்ன, அதை நாங்கள் 10 எழுத்து என்றுதான் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் 10 எழுத்து என்பது ஒரு பத்தி வடிவத்திலே தரப்படுகின்ற, வடிவமைக்கப்படுகின்ற எழுத்தாகத்தான் அமைய வேண்டும். இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த 10 எழுத்துக்களிலே ஆழமான புலமையை வெளிப்படுத்தி வருகின்ற மகாசேனனுடைய எழுத்துக்களை பார்க்கும்போது அவர் சோர்வின்றி இந்த அவதானிப்புகளை மேற்கொண்டு எழுதுகின்ற முறைமை என்பது ஒரு மிகச்சிறந்த கட்டுரையாளனுக்குரிய, 10 எழுத்தாளனுக்குரிய பண்பை எடுத்துக்காட்டி நிற்கிறது. உண்மையில் அரசியல் சம்பந்தப்பட்ட விடயதானங்களை கையாளும் போது மிகுந்த வாசிப்பும், உலகம் தழுவிய தரிசனமும், தகவல் செறிவும், அத்தோடு இணைந்ததாக தன்னை இற்றைப்படுத்திக் கொள்கின்ற முறைமையும் மிக மிக முக்கியமானவை. அத்தகைய போக்குகள், அத்தகைய பண்புகள் யாவுமே மகாசேனனின் எழுத்துக்களில் இருப்பதை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். இன்றைய சூழலிலே அவருடைய நூலாக்கம் தனித்து ஒரு நூல் வடிவிலே இடம்பெறப் போகிறதா, அல்லது அவர் முன்னர் எழுதிய எழுத்துக்களின் தொகுப்பாக இந்த நூலாக்கம் அமையப் போகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தலைப்பினூடாக உற்று நோக்கும் போது இந்த நூலாக்கம் மிகச்சரியான ஒரு விளக்கத்தை, தற்கால கள நிலவரத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கும் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால்
மகாசேனில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவரது எழுத்துக்களின் பாலும் எனக்கு இருக்கிறது. அத்தகைய ஒரு நூலாக்கத்திலே இன்றைக்கு நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த நூல் பரவலாக மக்களிடம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். ஒரு பத்திரிகைக்குரிய எழுத்து என்பது சாதாரண பொதுமக்களை சென்றடைகின்ற போது கூட அதிலும் ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு தன்னை உயர்கல்வித்துறையிலே ஈடுபடுத்திக் கொண்டு அரசறிவியல் சார்ந்த பல நுட்பமான தேடல்களையும் மேற்கொண்டு அவர் இந்த நூலாக்கத்திலே கொண்டு வர முனையும் போது நான் நினைக்கின்றேன், மக்களுக்கு அரசறிவியல் சார்ந்த ஞானத்தை, விளக்கத்தை, ஒரு தேடலை தரக்கூடிய களமாக அவரது நூல் அமையும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக இந்த நூல் அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் என்று நம்புகின்றேன். இங்கு அவரது நூலை வரவேற்க காத்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கால பொருத்தம் கருதிய முயற்சியை முன்னெடுத்திருக்கிற அரசறிவியல் துறை மாணவர் ஒன்றியத்திற்கும் துறை தலைவருக்கும் விரிவுரையாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.